கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சொல்கிறதெல்லாம் சரி, சொல்வதெல்லாம் உண்மை, சொல்கிறதெல்லாம் சரின்னு கேட்குற கணவன்கிட்ட எப்படி செய்ய முடியும்னு என்னை ஒரு லேடி கேட்குறாங்க. நான் என்ன தெரியுமா கேட்பேன், வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்பேன். ஏன் எப்படி அந்த இதுக்கு வேலைக்கு போறியான்னு கேட்டேன். புருஷன் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படி தானே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவர் தப்பாக சொல்கிறாரு, தப்பை சரின்றாரு, இல்லை அவர் சொல்கிறதெல்லாம் சரின்னு நிற்கிறாரு. கரெக்ட் தானே. நீ வேலைக்கு போகலைன்னா அப்படி தான் நிற்பார். ஏன் சோறு போடுறாரு அதனால தான் சொல்லுவார். அது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னா என்ன பண்ண மாட்டார், சோறு போட மாட்டார். இவ்வளோ தான் விஷயம். அதுக்கு பயந்து என்ன பண்ணுவேன். இப்போ நான் அட்வைஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் நீ ஒத்துக்காத, எதிர்த்து நில்லு, போராடு, திமிரி அடி, திருப்பி அடி, ஏதோ டைலாக்லாம் பேசிட்டு போயிடுற பெருசாக. சோறு இல்லாமல் சாவ போத்து யாரே யாரியா? இப்போ வீடியோவில் பார்க்குறாங்க, நிறைய பேருக்குறாங்க, ஐயா சொல்லிட்டாரு, நான் என்ன புருஷனா, டே நீ சொல்கிறதெல்லாம் தப்புடாண்ணா, சரி டின்ட்டு போயிடுவான் விட்டு. வாழ்க்கை யாருது காப்பாற்றுவாங்களா? யாருன்னா நம்மளை காப்பாற்ற முடியுமா? அப்போது நமக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். என்ன அது, என்ன நான் காப்பாற்றிக்க தெரிஞ்சால் தான் எதிர்த்தே பேச முடியும், இல்லை என்ன பண்ண முடியாது, பேச வாய்ப்பே இல்லை. வாய் அடிச்சு என்ன பண்ணா ஒன்றும் சம்பாதிக்க பரவாயில்லை, அவங்ககிட்ட தாஜா பண்ணியோ திருடுதனமாவோ வாங்க தெரியுன்னா கூட ஓகே தான். அப்போ அவன் சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு போயிடணும். ஏன் அந்த லூஸ் என்ன எதிர்பார்க்குதே, சொல்கிறத சரின்னு சொல்லணும், அவ்வளோதான். அந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்போது கூட்டமாக ஒரு பைத்தியம் இருக்குது, கூட்டமாக. அந்த பைத்தியங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை பார்த்தாலும் அப்படி சொல்லணும்னு சொல்லுது. நீ அங்கே போய் வாய் முன் நின்னாக்கா உன்னை சாவ வச்சுருவாங்க, எல்லாம் கத்தி வச்சுங்கிறாங்க. என்ன பண்ண நீ ரெடிமேடா டக்குன்னு அங்கே போன உடனே இல்லைன்னா அவன் நிலமை பல்ல காட்டினா தலை இருக்காது, பல்ல காட்டில் என்ன இருக்காது, தலை இருக்காது. இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, எல்லாம் லூசு மாதிரி பல்லு காமிச்சுங்கிறாங்கய்யா, நான் இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நான் சொல்லுவேன், ஒன்றும் பயப்படாது, அதே மாதிரி பண்ணு, இல்லைன்னா அவங்க நிலமை. ஊரில் எல்லா பொம்பளையும் அடக்கு ஒழுக்கமாக இருந்தாங்க, நீ என்ன பண்ண? நிறைய அப்பனை பார்த்து வளர்ந்தவனுங்கள்ல, அப்பாவுக்கு அம்மா பயந்து கட்டுப்பாடாக இருந்தாங்க. இப்போ புள்ளி என்னத்தான் எதிர்பார்ப்பான். அதே மாதிரி தான் பெண்ணுக்கு மட்டும்தான் இதில் வந்து பெரிய சாபக்கேடுன்னு கூட சொல்லுவேன் நான். குழந்தைங்களாக இருக்கும்போது அப்பா கொஞ்சமாக அது பாசமாக இருப்பார் அப்பா, ஆனாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பார். அப்பா பாசமாக இருப்பார் பெண் மேலே, பையனை விட பொண்ணு மேலே ரொம்ப கவனமாக இருப்பார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியேற மாட்டார், நிறைய பேச விட மாட்டார், எல்லாத்தையும் விசாரிப்பார். கொஞ்சம் வளர்ந்தவொடனே அண்ணன் தம்பியும் இருப்பான், அவன் டேக் கேர் எடுத்துப்பான். அவன் லவ்லாம் பண்ணுவான், சொல்லவும் செய்வான். இவன் மட்டும் என்ன கிடையாது மேக்ஸிமம். இப்போ இவ்வளோ மாறுது. அப்படியே மேலே போனான்னு வச்சுக்க, கல்யாணம் ஆகும், புருஷன் கட்டுப்படுத்துவான். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து கட்டுப்படுத்தும். கடைசி வரைக்கும் அவள் யாருக்கும் என்ன பண்ண முடியாது, சுதந்திரமாக பிள்ளைக்கு பதில் சொல்லணும், புருஷனுக்கு பதில் சொல்லணும், அண்ணன் தம்பிக்கு பதில் சொல்லணும், அப்பாவுக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ பேருக்கும் பதில் சொல்லி வாழ்ந்து அவள் என்ன ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா அவன் தான். அவளுக்கு விடுதலை. சில பேர் விடுதலைன்னா என்னன்னே தெரியாமல் வந்தவங்களாங்கிறாங்க. 60 வயசு 70 வயசு டைவர்ஸ் போகிறாங்க. ஏன்னா காலைல காஃபி கேட்பார், மதியானம் டிஃபன் கேட்பார், திரும்ப 1 மணிக்கு வந்து சோறு கேட்பார். அதுவும் டெய்லி ஒரு சோறு தான் போடணும். இந்த இந்தியன் கிச்சன்லாம் காமிச்சானுங்க. ஒருத்தர் உண்மையில் நடந்ததெல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அப்போது என்ன எல்லாம் எது எடுத்தாலும் சரின்னு சொல்கிற கணவன்கிட்ட நான் என்ன பண்ணணும், அது அவர் சரின்னு விட்டுடணும். இப்போது ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது சரி யாருதே, அவரோட சரி. அவரோட சரியை ஒத்துக்கினா தான் பொண்டாட்டி இருக்க முடியும், என்ன பண்ண முடியாது, வேறு வழி இல்லவே இல்லை. இப்போ நாங்கள் என் பொண்டாட்டிக்கிறேன், நான் சும்மா சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் உண்மை நினச்சிக்க போகிறீங்க, நினச்சினாலும் நினச்சிங்க, அது உங்கள் பிரச்சனை. என் பிரச்சனை என்ன, அவன் என் பொண்டாட்டி தான், அதில் எந்த பாட்டு கருத்தும் கிடையாது. ஆனால் நான் என்ன உனக்கு அதை என்ன சொல்லலாம் சொல்ல. இப்போ வந்து நான் பேசுகிறேன் போகிறேன் 4 பேரோட ஃபோட்டோ எடுக்கிறேன், டென்ஷன் ஆகிறான்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோட்டோ எடுக்காமல் விட்டாருன்னா அவன் நம்ம நிலமை. ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட், உன்னை கூட மட்டுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், வேறு யாரை கூட எடுக்க மாட்டேன்னா யாருன்னா என்னால் வருவாங்க, பேசுவாங்க, வாழ முடியும். இல்லை நீ பேசினா எனக்கு மட்டும்தான் பேசணும், வேறு யார் கூட. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும். அது எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு தெரியுமா, கஷ்டங்க.
அவங்க நினைக்கிறத நம்ம பேசணுன்னா என்ன ஆகுறது, நம்ம பார்த்து நேக்கணும், என்ன நினைக்கிறவங்கள சொல்லணும். ஓகே, இப்போ காப்பி குடிக்கணும் போல இருக்குது. நடக்கான் அவன் பாவம் ஏதோ போதையில் ஏட்டான்னு நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீ பேசணும், நாளோடு போதோடும் உறவாட முடியும். ஐயோ வயசு 50 ஆயிடுச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது. பாட்டு கேட்டியா இல்லையா? சாத்தியமாயா? அதனால் ஆம்பளை பொம்பளை இல்லை, பொம்பளைக்கும் அதே தான், ஆம்பளைக்கும் அந்த இதே தான். ஆண் வர்க்கம் ரொம்ப மோசமானது. நானும் ஆண் தான், ஆனாலும் இதை சொல்லி தான் வைக்கணும். கட்டுப்படுத்த ரொம்ப கிங்கு. சும்மா பேச விட மாட்டான் ஒரு பொம்பளையை. உன்னத்தில் கூட பேசினாங்கன்னா கடகன்னு ஓடி போய் நீ எத்தனை வருஷம் வாழ போகிறான்னு கேட்ட ஒருத்தர். 89 வயசு. ஐயா அவங்க பிறந்த தேதி சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரியவே இல்லைன்றாங்க. பின்னாடி இருந்து பக்குச்சு. ஐயோ பதில் கூட சொல்ல தெரில. அந்த முட்டாளாக்கி வச்சுக்கிறதுலேயே பக்காவாக இருப்பான். உனக்கு என்ன தெரியுன்றத ஃபஸ்ட்டு. சில பெண்கள் வந்து அதே மாதிரி தான், உனக்கு ஒன்றும் தெரியாது, 2 கையில் பூ போடு, அதை பிடிச்சிக்கோ இதை பிடிச்சிக்கோ. சில பெண்களும் அப்படி தான், சில ஆண்கள் தான். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே வேலையை, அதுவும் டீச்சிங் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஏன்னா வழி தெறிக்கட்டு போயிடும்ல, அந்த தெறியை உஷாராக பிடிக்கணும். இல்லைன்னா தறி கட்டு அந்த நூல் சிக்கலாகி புடவே நல்லா இருக்காது. ஒரு தறி விட்டால் கூட என்ன உனக்குன்னா வந்து வியாபாரம் ஆகாது. அதனால் தறி விடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மக்கள் மத்தியில் எப்படி சார் நான் என்ன பாவம் பண்ண இல்லை, இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்ம வாழ்க்கையை தறி கட்டிக்குது அவங்கவுங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா பித்தியாருக்கு புத்தி சொல்ல முடியும்? சொல்ல முடியல. எவ்வளவு போராடு அந்த புத்தி கட்ட மனிதனுக்கு மனுஷிக்கு என்ன பண்ண முடியாது நம்மளால்? சொல்லவே முடியாது. போன்னு விட்டால் தான் ஆச்சே தவிர இல்லைனா இல்லவே இல்லை. திருந்தவே மாட்டாங்க. ஏன் அவங்கள பற்றி நான் அக்கறை எடுத்துக்கவே இல்லை. நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவனும் சரி அவளும் சரி. யார் தான் நினச்சிங்கிறாங்க அவங்க? அதில் ஒரு அக்கறை இருக்கிறாங்களாம்மா. போனியே எங்கே போனேன், ஃபோன் பண்ணியே நீ 4 ஹவராக காணும், போனே வரல, என்னாச்சு, எவ்வளோ கூட பேசி பிஸி ஆகிட்ட. அந்த காலத்துலேருந்தே இருக்குது. யார் உள்ளி தும்பி நீர் அந்தாள் திருக்குறளில். யார் உள்ளி தும்பி நீர் யாரா நினச்சாங்க? தும்புற சோறை போட்டு சாப்பிடும்போது தும்பல் வந்துட்டுக்குது தம்பிக்கு. காரமோ மிளகா கஷ்டமோ இன்னும் இது சச்சுக்குன்னு தும்பினான். அப்போல்லாம் யாருன்னா நினச்சா தும்புவாங்கன்றத ரொம்ப ஆழமாக நம்பி இருந்துக்கிறாங்க. ஒன்று அந்த அக்கா கேட்டுக்கிறா யார்ரா இந்த நேரத்தில் ஒன்று நினைக்கிறா அப்படின்ட்டு. இல்லைம்மா ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, யாரை சொல்கிறதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? நான் படமாக வச்சுன்னு அப்போ அது ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எலான் மாஸ்க் கிட்ட சொல்லணும், சார் இது மாதிரி நான் யார் நினச்சேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, என் மூலையில் ஒரு சிப்பு வைங்க. என் பொண்ணாட்டி கேட்கும்போது என்ன பண்ணேன்? ஆமாம் சார் டக்குன்னு அப்போ அவளே கூட பார்த்துக்கலாம். அது ஏன்டி என்ன கேட்டுக்கிறேன், அந்த மானிட்டர் ஆன் பண்ணி பாரு அப்படின்னுலாம். அப்படி தானே? ஏன் 1 2 எடுத்து சொல்லன்ட்டு. ஸோ ஒவ்வொரு மனிதனும் தான் சரின்றதுல ரொம்ப கவனமாகறான். அவன் சரியை பிடிச்சின்னு அதே மாதிரி மற்றவங்கள மாற்றத்துலையும் ரொம்ப அக்கறையாகிறான். இது எக்ஸப்ட் மீ. நீ மாறினா மாற கட்டி போகணும். தெளிவாக பேசுறது யார் தான்? நான் தான். கடவுளும் வெற்றிடம் தான். ஒத்துக்கோ அப்படி ஆரம்பிச்சிட்டேன். அது அடித்து பயிற்சிக்குது, வந்தாவா வர கட்டிப்போ. ஆனால் வியாபாரம் நடந்துருந்தாங்குது. சார் இப்போ வர சொல்கிறீங்களா வரவானான்றீங்களா? உன் இஷ்டம். அதுதான் சார் பெரிய பிரச்சனை. வான்னு சொல்லுங்கள் வரேன். சில பேர்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன். நான் சொல்ல வரமாட்டேன். அதுக்கு தனியாக ஆள் போட்டு அவங்க சொல்லுவாங்க வான்ட்டு. நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அது உன் இஷ்டம் சார். அப்போது அதுக்கு ஆள் அதுக்கு தான் போட்டுருங்க கூப்பிட்றதுக்கு. அதனால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் ஒன்று கூப்பிட்ருப்பாங்க. நீ என்ன பண்ணத ஆண்டு விழாக்கு வான்னு அவங்க கூப்பிடுவாங்க. நீ வரணுமா? வரக்கூடாது. ஏன் சும்மா நேரடியாக மிஸ் யூ அப்படின்னு மெசேஜ் போட்டால் போதாத? நம்மளால் என்ன தான் பண்ண முடியும்? விரல வச்சு நாட்ட தான் முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? யார் இஷ்டம் அவங்கவுங்க. ஏன் அவங்கவுங்க பிரச்சனையாக இருக்கே. அவங்கவுங்களுக்கு இந்த ஜனவரி 1ஆம் தேதி போது உங்களாண்ட வந்துட்டா எங்கள் வீட்டுக்காரர் இல்லை எங்கள் பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க கட்சி நேரத்தில் நின்ட்டார், வேலை வந்துச்சான். அவர் கடைசி நேரத்தில் வேலை வந்துட்டுக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? நான் இது 40 days கோர்ஸில் பயிற்சி பண்ணுறதுக்கு காலையில் தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் கூப்பிடுவேன். நான் சொல்லுவேன், காலையில் உனக்கு வேலை வந்துச்சானா வேலை போயிடும். அதனால் 5-10 நிமிஷம் லேட்டாக வந்தால் பரவாயில்லன்னே சொல்லுவேன். ஏன் அது அப்படி தான். கிளம்பி ரெடி ஆகும்போது கக்கூஸ் கூப்பிடும். யார் அழைக்கிறாங்களோ இல்லையோ அது என்ன பண்ணா நேச்சர் காலி கமான்னும். சமாதானமே சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டுருப்பேன். எப்பவுமே நடக்காது, சில பேர் எப்பவுமே நடந்து நிற்கும். அது ஒரு உடம்பை பொறுத்து இருக்குது. அதனால் என்ன தான் பண்ண முடியாது எதையா. அவ்வளோ எந்த சரியும் தப்புன்னும் சொல்ல முடியாது, எந்த தப்பையும் சரின்னும் சொல்ல முடியாது. நான் இப்போ அந்த அம்மாவுக்கு போய் வீட்டுக்கு அது மாதிரி சொன்னாருமா, நம்மெல்லாம் கேட்காத, உனக்கு சரின்னு படத்தை செய், நீ வந்துரு கடவுளுக்குறாருன்னு சொன்னேன்னா ஆவான்.
அப்படி தான் ஒரு அம்மா வந்துட்டாங்க, பிள்ளைய குழந்தைய தூக்கி 2 பேர். ஐயா நீங்கள் அப்படி இருந்தாலும் என்னை காப்பாற்றுனீங்களே, அதனால் என்ன பண்ணுங்க 2 பேரும் ஸ்கூலில் சேர்த்துருங்க, எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. அட கடவுளே, போயிட்டேன் நான். என்ன இல்லை பிரபு, கஷ்டம்தான் இது, பெரிய சோதனை மேல் சோதனை. ஐயோ தப்பாக பேசிட்டேன் போல இது, அழுகி சொல்லிட்டேன். அதெல்லாம் அழிச்சிருங்க, அது மாதிரிலாம் இல்லை. ஏன் என்ன பண்ணுவாரான் ஐயா? நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைங்க, பேசுறதோடு சரி, அவள் தான். நம்ம எல்லாருக்கும் வந்து வாங்க, நான் புண்ணியாத்மா, உங்கள் எல்லாருக்கும் அன்னதானம் பிரபு பண்ணுறேன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேலைகளை செய்யுங்க, என்ன பண்ணுங்க, நீங்களும் பொழிங்க, நானும் பொழிக்கிறேன். என்கிட்ட வேலைங்க இருக்குது, வந்து தோட்ட வேலைங்க செய்யலாம், டிராக்டர் ஓட்டலாம், விவசாயம் பண்ணலாம், மரம் தண்ணியெல்லாம் வச்சு வெடிச்சுங்கிறேன், தண்ணி ஊற்றலாம், அதில் ஒரு சம்பளம் கேட்கலாம். என்னால் முடிஞ்சால் என்ன பண்ணலாம், நான் கொடுத்த அந்த வேலையை செய்ய சொல்லலாம். சரி தப்புங்களெல்லாம் நான் புத்தி சொன்னால் தப்பாக போயிட்டோம். எல்லா கணவனும் மனைவி சண்டை போட்டுருந்தா நல்லாவா இருக்கான்? விட்டு கொடுக்குனாலும் மோசமாக போயிடுச்சு, விட்டு கொடுத்து போமானாலும். சுயமாக சம்பாதித்து வாழ கற்றுக்கோ, சுய சம்பாத்தியத்தில் வாழ கற்றுக்கோ. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இல்லை அப்பாவோ அண்ணன் தம்பியோ காசு வச்சுக்கிறாங்கன்னா பேங்க்கில் வாங்கி போட்டுக்கோ. உனக்குன்னு பென்ஷனோ இல்லை வருமானமோ வர்ற மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கோ. சுயமரியாதையோட நட. கணவன்கிட்ட சொல்லு, இந்த இடத்துல நீ என்ன தலையிடாத, இந்த இடத்துல தலையிட, எனக்கு ஸ்பேஸ் வேணும், டெய்லி 2 மணி நேரம் என்னண்டா கிட்ட வராமல் இரு சொல்லணும். அன்பானவங்ககிட்ட பக்கத்துலேயே வந்து சுற்றி வந்து நிற்பாங்க, அது அன்பானவங்களாம் இல்லை, செக்கிங் பண்ணுறாங்க. இந்த 360 கேமரா ஒன்று வச்சுக்கின்னு அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது. தூங்கிட்ட பேருக்கு பாஸ்வேர்டு சொல்லுங்கள் ஃபோனு எடுத்து பார்க்குறது. இது மாதிரி பயங்கரமான அறிவாளிங்களாம் ஆகிட்டாங்க. பேரலல் பண்ணி வைக்கிறது, ஃபோனை வாட்ஸ்அப்பை பண்ணி வைக்கிறது. யாருக்கு பண்ணுறாங்க? என்கிட்டயும் நிறைய பேர் அந்த மாதிரி வந்து ஆண்கள்லாம் பார்த்துக்கிறேன் நான். ஐயா இந்த பொண்ணு என் பொண்டாட்டிங்க எவ்வளோ பேருக்கு பேசிக்கிறா பார்த்தீங்களா அப்படின்னா. இவ்வளோ பேரில் என் நம்பர் இல்லையாடாண்ணே நான். ஜெராய்டு என்ன நம்ம கேள்வி என்ன கேட்டேன்? கரெக்டுடா, இவ்வளோ பேர் பேசினேன், என் நம்பர் சொல்லியே நீ அவங்கக்கிட்ட. சில பேர் உபதேசம்லாம் வாங்குவான், அவன் பேர் தான் கொடுத்துட்டு போகிறான். பொண்டாட்டி ஃபோன் கூட இல்லாத மாதிரி. நானும் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற போகிறேன்னு பயம் பண்ணுது. ஃபோனில் இன்னும் எதுவும் பண்ணுற மாதிரி டெக்னிக்கல் வரல. ஃபோன் எதுவுமே அங்கே வச்சாவோ இங்கே வச்சோ என்ன அவர் மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க. எலன் மார்க்ஸ் தான் அதெல்லாம் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். தெரியல, வருங்காலங்கள் அது மாதிரிலாம் வரலாம் முடியுது. ஃபோன் எதுவுமே டிவைஸ் வச்சு வீடியோ கால் ஆன் பண்ணி அப்படி காமிச்சுன்னு வச்சிங்க, அங்கே நந்துற போலுது. அதுமா நீ என்ன மூச்சு பெருசாக விட்டுருந்தியன்ற மாதிரி கேட்பாங்க போல. உலகம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயினுக்குது. சுயக்கட்டுப்பாடு அவசியம். அதில் நான் வாழலை சம்பாதிக்கலைன்னா அவன் சொல்கிறது என்ன பண்ணான், விட்டு விடணும். ஒரு இலைக்கு மேலே உங்களால் விட்டு கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணலாம், விலகியும் கூட. அதுக்கு தான் டைவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, விலகியும் போகலாம். இல்லையா கம்முனே இருக்கணும். சகிச்சிக்க முடியாத அளவுக்கு டென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கூத்து போடுவாங்க, பாத்திரங்கள்லாம் அப்படியே தானாக சரிஞ்சு தக்குன்னு விழும். ஆமாம், இது ஒருத்தர் ஒரு மாதிரி. சில ஆம்பளைங்கள்லாம் கோச்சிடுவோம், ஆம்பளை கோச்சிடுவங்களாம் இருப்பான், அவ்வளோ அழகாக கோச்சிப்பான். அப்படியே வந்து நீட்டாக வந்து வரும்போதே குஷ்ட்டு வந்துடுவான். இல்லைனா சில பேர் கோச்சிங்க சாரை கடி போடுவானுங்க. ஏன்னாக்கா அது சினிமாவில் இப்படி தானே காமிச்சாங்க. இப்போ பிரச்சனை வந்து என்ன பண்ணா, நல்லா குஷ்ட்டு அப்படியே தள்ளாடின்னு வந்து அப்படியே வந்துடும். ஆல்மா மன்மத லீலையில் கமலஹாசன் பாட வேண்டியது தான், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அவர் ஒரு பாட்டு பாடுவார். அவன் பார்க்குறான் என்னை கட்டிப்பிடின்னுவாங்க. பற்றியா அப்போ இன்னும் கட்டிப்பிடி. இந்த மாதிரிலாம் தில்லாலங்கடி வேலைங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணிப்பீங்க நீங்கள்? உங்களையே அவமானப்படுத்திப்பீங்க. மனைவி சரியில்லைன்னோ கணவன் சரியில்லைன்னோ தப்பு செய்கிற ஆண்கள் நிறையா, தப்பு செய்கிற பெண்கள் அதிகம். கணவன் சரியில்லைன்ட்டு கணவன்கிட்ட போராட முடியாமல் நானும் என்ன பண்ணுவேன், எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அப்பா குடிப்பாரா, நான் வந்து யாருக்கு என்ன சொல்லுவேன், மாதிரி குடிக்கிறேன், நீயும் குடி சரியாயிடுவேன், உங்கள் அப்பா அவமானத்தில் சரியாயிடுவார், குடிச்சிட்டு போய் பேசு, என் நிலமை என்ன இருக்கா. இதெல்லாம் ஐடியா. போக்கில் இப்படி வண்டி ஓட்ட போனேன், இடுப்பெல்லாம் வலிக்கும், முதுகு தண்டெல்லாம் லூஸ் ஆகிடும், கஷ்டம். அப்போ நீங்கள் எப்படி ஓட்டுனுக்கிறீங்க 3 வருஷமானு கேட்டேன். கம்முன்னு போயிட்டாங்க. நல்ல ஆலோசகர்களாங்கிறாங்க இந்த உலகத்தில், உங்களை வாழ வைக்கக்கூடாதுன்றதுக்கு. அந்த மாதிரி புருஷனை சண்டை போடு, நம்ம குடும்பம் என்ன ஆவான், பிரிஞ்சிடும். அதனால் பார்த்து சண்டை போடு. முதல்ல என்ன ஆறு, பக்குவமாக இரு, உன் நிலைமையை மாற்று, உன்னை சரி பண்ணு. அவங்ககிட்ட பிரச்சனை கிடையாது, ஒரு ஆள்கிட்ட எந்த ஆள்கிட்டையும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்கிட்ட தான். நான் யாருக்கு என்கிட்ட கவுன்சிலிங்கே பிரச்சனைன்னு கேட்டால் உங்ககிட்ட தான். நான் கேள்வி கேட்டவங்க கிட்ட தான் பிரச்சனையே. ஏன் உனக்குன்னா தெரியல, அங்கே சமாளிக்க தெரில. அவர் குற்றவாளியே, அவர் தப்பு சரின்றாரு, ஆனால் அது அவர் பிரச்சனை. நிற்கிட்டோம் என்ன பிரச்சனை, அவர் சரியில்லை அவர் நிற்கிட்டோம்னா உங்கள் பிரச்சனை. உங்கள் சரியில் நிற்க வேண்டியது யார், நீங்கள் தான். ஏன் சரியை விட்டு குத்திங்க, டிபெண்டன்சி ஆகுறீங்க, அதான் உங்கள் பிரச்சனை.
டிபெண்டன்ஸியாக இருக்காதீங்க. உரிமையை கேளுங்க, உங்களுக்கான பணத்தை வாங்குங்க, வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு உரிமை கொடுத்தா கூட வாழ தெரியாது. நல்ல பணம்லாம் கொடுத்து சந்தோஷமாக வருறான்னா கூட எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்குன்னா சந்தோஷமாக இருக்க தெரியாது. பொம்பளை இல்லை ஆம்பளை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க கணவனுக்கோ அல்லது மனைவியோ. ஒரு பொம்பளை நல்லா சம்பாரிச்சு அந்த கணவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறா, வண்டி வாங்கி கொடுக்குறா, எல்லாம். வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நிற்கிறான், வண்டி ஓட்ட மாட்டேன்னு நிற்கிறான், ஆட்டோவில் தான் போவேன், வண்டி ஓட்ட மாட்டேன்றான். சம்பாரிச்சு கொடுக்குறா, சந்தோஷமாக வாழ மாட்டேன், பட்டினியாகிறேன்றான், அப்படி கொலை பட்டினிக்கிறான் வேணும்ன்ட்டே. நல்லா சமைச்சு கொடுக்குறா, சாப்பிட மாட்டேன்றான். இப்பேற்பட்ட ஆம்பளைங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ மோசக்காரனுங்களாங்கிறான் எனக்கு. அவ்வளோ வெறுப்பேற்றணும் அவனுக்கு, அவ்வளோதான். இவ்வளோ அதை பார்த்து வெறுப்பாக இருக்கிறேன். இவன் சாப்பிட்டு படுக்க வேண்டியது தானே. ஒருத்தி சொல்லிட்டா, அவர் 2 சப்பாத்தி சாப்பிட்றாருங்க, நான் எப்படி 3வது சப்பாத்தி சாப்பிட்றதுன்னு கேட்குறான் என்ன. அவருக்கு கொள்ளளவு அவ்வளோ எவ்வளோ, அவ்வளோதான். உன் கொள்ளளவுன்னா யாரை கவனிக்கணும்? நீ ஏன் அந்த ஆளுக்காக ஒரு சப்பாத்தி சாப்பிட பார்க்குறேன்னு கேட்டேன் நான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ யார் தான் வாழணும்? ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. அவர் வாழ்க்கை யார் தான் வாழணும்? உன் விழிப்பு. முதனத்து கூட ஒரு மெசேஜ் போட்டேன். உன் விழிப்பும் உன் விடியல் யாருக்கு மட்டும்தான்? உனக்கு மட்டும்தான். விடியல் எல்லாருக்குமாக இருக்கலாம், ஆனால் விழிப்பு எல்லாருக்கும் வரல. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த விடியல் யாருக்கானது? உனக்கு தான். நிலா காய்கிறது, நிதம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப 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 நான் சொல்கிறதெல்லாம் அதுதான். ஒவ்வொரு தனிநபரும் சுய ஒழுக்கத்தோடு தன் தேவை என்னான்னு பார்த்து அதுபடி நான் தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். சொல்கிறவனா என்ன சொல்லிட்டு போவான். புருஷன் ஒன்று சொல்லுவான், பொண்டாட்டி ஒன்று சொல்லுவான், அண்ணன் ஒன்று சொல்லுவான், புள்ள ஒன்று சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்று சொல்லுவான், எதிர் வீட்டுக்காரத்தை சொல்லுவான், ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்குது? நம்ம எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணா? என்னென்ன கேட்டிங்கன்னா நான் பாவம் இல்லையா? நான் கணவனை விட்டு வந்துருன்னு சொல்லி எல்லோரையும் காப்பாற்ற முடியுமா? இது மாதிரி கணவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் வந்துருங்க, என்ன ஆகும்? நல்லாவா இருக்கான்? பாவம் இல்லை நான். அப்படி இருக்குது இந்த உலகத்தில். சரி, மனைவியால் பாதிக்கப்பட்ட ஆண்கள்லாம் வாங்க, என்ன ஆகும்? நான் சொல்கிறேன், பாதிக்கப்படாது யார் வேணா அவள் வேலை செய்து தகுதியாக இருந்தால். என்கிட்ட இடங்குது, என்ன பண்ணலாம்? சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாமையேன்னு நடத்தி நம்ம விவசாயம் பண்ணலாம். மாடு ஒரு 10-8 இது இன்னும் என்ன பண்ணலாம்? நிறையா மாடுங்களை இன்னும் வளர்க்கலாம். வாங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். வரானுங்க பொண்டாட்டி கூப்பிட்றான்னு ஓடிடுறான். ஒருத்தன் திரும்ப என்னையா கண்டுக்கலன்னு வர கேட்குறான். ஏதோ 4 வாட்டி வந்து போய்க்கிறான். இப்போ திரும்ப வரதுக்கு மெசேஜ் போட்டுனுக்கிறான். நான் நினச்சேன், டேய் நீ திருடன் தானே நீ அப்படின்னு சொம்மனா. புரியுதா? எப்படியெல்லாங்கிறானுங்கன்ட்ட அவங்கவுங்க இஷ்டம். சில பேர் வராங்க, ஃபோனை வச்சு அப்படியே பேசின்னு இருப்பாங்க. அவள் தான் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு தானே அவங்க செய்ய முடியும். கவனமாக இருங்க. யார்கிட்டையும் நீங்கள் ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. நமக்கு தகுதின்னா இந்த ஆள் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். எல்லாம் சரின்னு சொல்கிறவங்க தான் கேட்குறான். ஒருத்தனுமே என்ன தான், யார் வேணால் கூப்பிட்டு பாருங்கள், அவன் சரி மேலே தான் கவனமாக இருப்பான். சில பேர் சொல்லுவான், சில பேர் சொல்ல மாட்டான், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ எப்படி தாங்கிறாங்க? நான் பார்த்த வரைக்கும் அவங்க சரியிலேருந்து மாறவே மாட்டேன்றாங்க, என்ன தான் சொல்லி கொடுத்தாலும். நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். மானசீகமாக அப்படி நீங்கள் அப்படியே அன்பாக நீங்கள் உருகி கூட பேசுங்க அவங்கள கூட, ஆனால் கூட என்ன இல்லை, அவங்க மாறவே இல்லை. ஏன்? அவங்க சரியிலேருந்து அவங்களால என்ன பண்ண முடியல, மாற்றிக்க முடியல. அவங்களுக்கு ஏதோ ஒன்று சரின்னு உள்ளே போய் பேய் பூசிச்சு, அந்த பேயோடவே என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அந்த பேயோடவே என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் தானே பண்ணா, நீங்கள் தான் சரியாக வாழணும். ஏன்? அவங்க சரி உங்கள் மேலே திணிக்கிறது தான் அவங்க வேலை. அவங்க சரிக்கு எதனா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா சண்டை போடுவாங்க. சொல்ல முடியாது, சாகக்கூட அடிப்பான். ஒருத்தன் எப்போ சாவடிக்கிறான்? அவன் சரி எதிராளி தப்பு, அதனால தான் சாவடிக்கிறான். ஸோ சரிகளால் தான் நிறைய பேர் சாகுறோம். அதனால் அவங்க சரி அவங்களுக்கு தின்ட்டு விட்டு கம்முன்னு இருந்தால் தான் நம்ம பக்குவமாக பழக முடியும். அந்த சரியை திருத்த பார்த்தோம் நம்ம என்ன ஆகிட்டு இருப்பான், டேக் டைவர்ஷன் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.